வீட்டோட பிரிக் ஒர்க் அமைக்கும்போது மறக்காம இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணுங்க. வணக்கம், நான் உங்க விஜய் லக்ஷ்மண் ஃப்ரம் ஜேஎல்பி கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ நான் வந்து இப்போ 4 வால் வந்து பிரிக் ஒர்க் பண்ணும்போது என்னெல்லாம் கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணுறது பார்க்கலாம். ஸோ 4 வால் கட்டுறவங்க பார்த்தீங்கன்னா எவ்ரி 1 to 1.5 மீட்டர்ஸ் இவ்வளோ தான் நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். இப்போ நாங்கள் இதை எப்படி வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா 3 ஃபீட்ல ஒரு சில்லும், ஸோ 5.5 ஃபீட்ல ஒரு சில்லும், 7 ஃபீட்ல வந்து லிண்டல் ப்ரொவைட் பண்ணோம். பட் இதோடைய ரூஃப் ஹைட் வந்து ரொம்ப அதிகம். ஸோ 11 ஃபீட் வரைக்கும் நம்ம பண்ண போகிறதுனால இந்த மாதிரி 2 சில்ஸ் பிரேக் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ உங்கள் வீடு வந்து நீங்கள் 10 ஃபீட் கொடுக்குறீங்க அப்படின்னா 3 ஃபீட்லையும் 7 ஃபீட்லையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பஞ்ச் ஷீட் யூசேஜ் வந்து 3 to 4 லைன்ஸ் வந்து இந்த பஞ்ச் ஷீட் வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து வாலோடைய நம்ம வைப்ரேஷன்ஸை குறைக்கும். அது மட்டும் இல்லாமல் பிளாஸ்டிங்கை போகிற ஏர் கிராக்ஸ், ஷிங்கேஜ் கிராக்ஸ் இதையுமே அவாய்ட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் மாட்டர் திக்னஸ். ஸோ திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம 1/2 இன்ச் என்ஷூர் பண்ணி போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாயின்ஸ் எல்லாமே வந்து மாறி மாறி வரதையும் நம்ம வந்து என்ஷூர் பண்ணிக்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் மிக்ஸ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுக்கு வந்து 1:4 தான் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு மூட்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 பவுண்டு மண்ணு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் கல்லை வந்து நல்லா சோக் பண்ணிட்டு நீங்கள் வந்து பண்ணுறது ரொம்ப முக்கியம். ரேக்கிங்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோடு போட்டிருக்கோம், பிளாஸ்டிக் வந்து உட்காரதுக்காக ரேக்கிங் பண்ணியிருக்கோம். இது மாதிரி 4 இன்ச் வால் பண்ணும்போது இந்த கைட்லைன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டை வந்து தரமாக அமைச்சுக்கோங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.